நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யாருக்கும் ஆதரவும் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விஜயின் கட்சியின் பெயர் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யாருக்கும் ஆதரவும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர், அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்று விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கட்சியின் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? 2009ஆம் ஆண்டிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறார் நடிகர் விஜய் நேரடி அரசியலுக்கு வருவார், கட்சி தொடங்குவார் அப்படின்னு. காவலன் திரைப்படம் அப்படிங்கறதான் பிரச்சனை. 2010 பிரச்சனை ஆச்சு. அதிலிருந்தே எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது. இந்த முறை வருவார், அந்த முறை வருவார் அப்படின்னு. எப்படி ரஜினிக்கான எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே அளவுக்கான எதிர்பார்ப்பு நடிகர் விஜய்க்கும் இருந்தது. ஆனால் விஜய் அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க அவங்க தரப்புல. அவர் பெயரிட்டு தான் அந்த அறிக்கையும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக 2 செய்திகள் நாம் இதில் பார்க்க முடியும். ஒன்று, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி அப்படின்ற முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக ரொம்ப நுட்பமாக யோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக இதை நம்ம பார்க்க முடியும்.